10th முடிச்சிருந்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போறோம். இது தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்துல இந்த வேலைவாய்ப்பு இருக்குது. அலுவலக உதவியாளர் வேலை. இதுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதும். நீங்க சர்டிபிகேட் நீங்க அனுப்புனீங்கன்னா, நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப இது என்னென்ன போஸ்ட்னு பார்த்தோம்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், PC2 ப்ராஜெக்ட் டைரக்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கும் PC2 ப்ராஜெக்ட் டைரக்டருக்கும் நீங்க ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது. நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களை டைரக்ட் இன்டர்வியூக்கு கால் பண்ணிடுவாங்க. இது இந்த அட்ரஸ்ல நீங்க சென்ட் பண்ணணும். இது எப்படி ரெஸ்யூம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இதுதான் உங்க கால்ஃபா பணிகளோட நோட்டிபிகேஷன். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 31/7க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த இமெயில் ஐடிக்கு நீங்க சென்ட் பண்ணணும் உங்களோட பயோடேட்டாவை. இல்ல அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணணும். இந்த அட்ரஸ் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர், தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட், 3rd floor அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் இருக்கு, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும். இது என்னென்னு பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பா ஒரு பேச்சுலரா ஒரு மாஸ்டர் டிகிரியாவோ இருக்கணும். மினிமம் ஒரு 3 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த பர்டிகுலர் ஃபீல்டுல. ஐடி கம்ப்யூட்டர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இவங்களோட சேலரி பாத்தீங்கன்னா மந்த்லி 30,000. PC2 ப்ராஜெக்ட் டைரக்டர் அப்படின்னா இவங்க ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். மினிமம் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சிருக்கணும். சேலரி 20,000. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுதான் அலுவலக உதவியாளர். இதுக்கு நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதும். சேலரி 15,000 தர்றாங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுட்டு போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்னா நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படிங்கறத டைப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இந்த பர்சனல் டீடைல்ஸ்ல உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்க டைப் பண்ணிட்டு உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை இந்த இடத்துல போட்டீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த இன்ஸ்டிடியூஷன்ல முடிச்சீங்க, எந்த யூனிவர்சிட்டியில முடிச்சீங்க, எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க, நீங்க என்ன பெர்சன்டேஜ் எடுத்துருக்கீங்க, இதுதான் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்க டைப் பண்றது. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். நீங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இது எதுவுமே தேவையில்லை. இல்ல அப்படின்னா உங்களோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நீங்க டிக் பண்ணணும். நீங்க உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரியுமா, ஷார்ட் ஹேண்ட் தெரியுமா, இல்ல கம்ப்யூட்டர்ல ஏதாவது சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்களா அப்படின்றது. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னா உங்களுக்கு MS ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல் என்ன தெரியும், டேலி அப்படின்றத நீங்க டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எந்தெந்த கம்பெனில எந்தெந்த பீரியட்ல ஒர்க் பண்ணீங்க, டோட்டலா எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அங்க உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்றத நீங்க டைப் பண்றீங்க. நெக்ஸ்ட் பிரசன்ட் எம்ப்ளாயி. சப்போஸ் இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க அது எந்த கம்பெனில ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத நீங்க டீட்டெயிலா கொடுக்கணும். எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றத நீங்க என்னைக்கு ஜாயின் பண்ணுவீங்க, சப்போஸ் உங்களுக்கு டைம் பீரியட் 1 month நோட்டீஸ் பீரியடா இல்ல 2 months நோட்டீஸ் பீரியடா அப்படின்றத நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்ட் என்க்ளோஸ்ட்னா இந்த மாதிரி ஃபார்மேட் நீங்க டைப் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு உங்களோட சர்டிபிகேட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே காப்பி எடுத்துட்டு இந்த ஃபார்மேட்டோட அட்டாச் பண்ணி நான் சொன்ன அட்ரஸ்ல கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லா இடத்துக்குமே நீங்க சென்ட் பண்ணலாம். மெயில் சென்ட் பண்ணலாம். இல்ல சர்டிபிகேட்டை நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இது யாருக்கும் தேவைன்னா 10th முடிச்சவங்க யாருக்கும் இது தேவைன்னா இந்த இது ஷேர் பண்ணுங்க. உங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.